வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில நம்ம தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு உதவித்தொகைக்கு டேட் அலோகேட் பண்ணிட்டாங்க. இன்னையில இருந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஜூன் 30. ஆமா, இதை பத்தின இன்டிமேஷன் காலைல ஒரு வீடியோவாவே போட்டிருக்கோம். 12 மாவட்டங்களுக்கு விட்டுருக்காங்க. இன்கேஸ் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா இப்போ உடனே பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். இல்லைன்னா நம்ம சேனல்ல போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா இன்னைக்கு மார்னிங் தான் போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துருங்க. ஓகே, அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட 7150 அப்ரண்டிஸ்ஷிப்கான காலி பணிகள் விட்டுருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சா போதும், மாசம் 15,000 ரூபாய் அப்படின்றது சம்பளமா வாங்கிக்கலாம். இப்போ அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு தோன்ற ஒரு விஷயம், அப்ரண்டிஸ்ஷிப் தானே ப்ரோ, இதுக்கு போயிட்டு எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. தயவு செய்து அந்த தப்பை தயவு செய்து பண்ணாதீங்கன்னா, நிறைய பேர் வேலை கிடைக்கிறதே இன்னைக்கு குதிரை கொம்பா இருக்கு. அதில் அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்றது நீங்க தப்பா நினைக்க வேணாம். ஏன்னா அதுல உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்க அதை வச்சு நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போகக்கூடிய இடங்களுக்கு நீங்க தாராளமா போகலாம். ஸோ அதனால கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து எப்படி நம்ம மேல போறது அப்படின்றது நீங்க அந்த இடத்துக்குள்ள போய் நிற்கும் போது தான் தெரியும். அதனால அப்ரண்டிஸ்ஷிப் தானே, எதுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் தயவு செய்து நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா நல்ல சம்பளம், தமிழ்நாட்டுக்குள்ளே லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமா அர்பன், ரூரல், செமி அர்பன் அப்படின்ட்டு கிராமம், சிட்டி, டவுன் அப்படின்ட்டு 3 இடங்களையும் பிரிச்சு தந்திருக்காங்க. எங்கனாலுமே வேலைகள் இருக்கு. ஓகே, லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன். டச் பண்ணி டேரக்டா நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. அதுல இருந்து எப்படி அப்ளை பண்ணணும் சொல்றேன். தொடர்ச்சியா அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட 7150 வேலை வாய்ப்புகள் அப்ரண்டிஸ்ஷிப்பாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒரு வேலைகளுக்கு ஜூன் 8 தான் கடைசி. அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் டீட்டெயிலோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், அதுக்கப்புறம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டில் உங்களுக்கு தேவை அப்ளை லிங்க் தான். இப்போ மொதல் இருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப் அப்படின்னால நீங்கள் வீட்டில் இருந்து ஈஸியா நார்மலா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எஸ்எஸ்சிக்கு ஆர்ஆர்பிக்குலாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ சேம் ஃபார்மேட் தான். பேங்கிங் சம்பந்தமா அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் எப்படி அப்ளை பண்றது வீட்ல இருந்து ஈஸியா அப்படின்றதமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வச்சுக்கோமே. ஃபர்ஸ்ட் இது 7150 வேகன்சிஸ், ஒரு ஸ்டேட் வைஸுமே ஒரு வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணும். மெயினா ஏஜ் லிமிட் நிறைய பேரோட டவுட்டா இருக்கும். 20ல இருந்து 28 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம். ஸோ அப்போ 33 வயசு வரைக்கும். ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா 3 வருஷம். ஸோ டோட்டலா நீங்க 31 வயசு வரைக்கும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேலைகளை எவ்வளவு சம்பளம் இருக்குன்னா 15,000 ரூபாய் அப்படின்றது அப்ரண்டிஸ்ஷிப்ல நமக்கு ஃபர்ஸ்ட் கெயின் பண்ணக்கூடிய ஒரு சேலரியா நமக்கு தராங்க. இதுலயுமே செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது கட்டாயமா இருக்கும். 100 மார்க்கு வைக்கிறாங்க. நெகட்டிவ் மார்க்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் எல்எல்பிடி அப்படிம்பாங்க, லோக்கல் ப்ரொஃபிஷன் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிம்பாங்க. அதாவது நமக்கு தமிழ் தான், நம்மளோட ஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு தமிழ் தான். அதனால நீங்க பாண்டிச்சேரியா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாடா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தமிழ் தான். ஸோ தமிழ் தான் மெயின் லாங்குவேஜ் அப்படினால அது நல்லா எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் நீங்க தமிழ் மீடியம் முடிச்சிருக்கீங்க, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான அட்வான்டேஜ் உங்களுக்கு தரப்படும். ஓகே, ஸோ இந்த 2 விஷயங்கள். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களோட ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும், டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் அது போக உங்களோட இதர சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி எல்லாமே கரெக்டாக ஃபேக்காக ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆவணங்கள்லாம் செக் பண்ணிட்டு ஓவராலாக ஒரு மார்க் விடுவாங்க. அதாவது என்னன்னா ஆன்லைன் எக்ஸாமையும் ப்ளஸ் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஓவரால் மார்க் விடுவாங்க. அந்த ஓவரால் மார்க்கில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் சொந்த மாவட்டத்துக்குள்ளே வேலைகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு வேலைகளுக்கு எக்ஸாமுக்கு ஃபீஸ் அப்படின்றது எதுவுமே கிடையவே கிடையாது. ஃபீஸ் இல்லாமல் இந்த ஒரு பரீட்சைகளை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்குள்ளே வரீங்க அப்படின்னா 300 ரூபாய் உங்களுக்கான அடிப்படை ஃபீஸாக இதில் கேட்கப்படுது. இதை ஆன்லைன்லேயே ஜிபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங்ட்டு எப்படி வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆனால் அதை ஜூன் 8ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி பே பண்ணிருக்கணும். ஓகே, அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே போங்க. அதுலேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரும். அப்ளை பண்ணும்போது நமக்கு தேவையான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர், நம்மளோட கையெழுத்து பண்ண எல்லாமே ஸ்கேன் காப்பீஸ் வச்சுக்கோங்க தயவு செய்து. ஆதார், கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு,
டிசேபிலிட்டிஸா இருக்கீங்க, நீங்க வந்து பிசிக்கலி சேலஞ்சஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் தான் அது தேவை, இல்லைனா தேவை கிடையாது. அதுக்கப்புறம் உங்க நேம்ல இருக்கக்கூடிய வேலிடான ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதுக்கெல்லாம் வந்து ஓடிபி போகும் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால அது எல்லாமே கரெக்ட்டா வந்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, இங்கேயுமே நான் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டேபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன். இப்ப கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா? டச் பண்ணுங்க. ஓகே. நீங்க அப்படி கிளிக்கர் குடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன் வந்து தெரியும். ஸோ அதுல வந்து யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15, 16 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் உங்களுக்கு இன்னொரு ஒரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் அப்படின்றது ஓப்பன் வந்து ஆகுங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ தொட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, நெக்ஸ்ட் அகைன் ஒரு பட்டன் வந்து தெரியும். ஸோ இத டச் பண்ண உடனே இப்போ உங்களுக்கு எஸ்பிஐயோட அஃபிஷியல் கரண்ட் ஓப்பனிங் பேஜ்க்குள்ள வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு இங்கேயே வந்து போட்டிருக்காங்க. என்கேஜ்மென்ட் டேட் வந்து இது இருக்கு. லாஸ்ட் டேட் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண போறோம். இப்போ இங்க மேல பிளிங்க் ஆயிட்டே இருக்குல்ல அப்ளை ஆன்லைன் ஃப்ரம் அப்படின்ட்டு. அத வந்து நீங்க வந்து டச் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படினாலுமே கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வச்சுக்கோமே, உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே வந்து குடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல லாஸ்ட் டே டு அப்ளை அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா? எஸ். அத டச் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோ கலர் பட்டன் தெரியுதுல்ல? இத வந்து நீங்க வந்து தொடுங்க. அப்படி தொட்ட உடனே இதுல உங்களுக்கு டீடைல் ஜெனரலா லாஸ்ட் டேட் எப்ப விண்ணப்பிக்கணும் அந்த மாரி இருக்கும். அப்படியே மேல ரைட் சைடு கார்னர்ல மேல டாப்ல கிளிக்கர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகே. அப்படின்னா நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா அந்த பட்டன் டச் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ நான் ஆக்சுவலா நம்ம வந்து இப்ப தான் ஏற்கனவே அப்ளைலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்க வந்து ஆல்ரெடி லாகின் குடுத்துக்கோங்க. இப்ப புதுசு அப்படின்ற பட்சத்துல கிளிக்கர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற குடுக்குறீங்க. ஸோ குடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ்க்குள்ளேயே நமக்கு வந்து என்கேஜ்மென்ட் வந்து ஆகி வரும். ஓகே. இந்த ஒரு 6 ஸ்டெப்ல தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் இன்ஃபர்மேஷன்ங்க. நேம் எல்லாமே வந்து உங்களோட கவர்ன்மெண்ட் ஐடில இருக்கக்கூடிய நம்பர்ஸா பார்த்து தயவுசெய்து கரெக்ட்டா வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து மெயினா குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டீடைல்ஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய குடுத்திருக்கக்கூடிய நம்பர் இது எல்லாமே வந்து கரெக்ட்டா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் வந்து பிரிவியூ வந்து நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்லோட் அப்படின்றத நீங்க வந்து பண்ண போறீங்க. என்ன அப்படின்னா, உங்களோட சிக்னேச்சர் பிளஸ் டாக்குமெண்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே குடுக்க போறீங்க. இங்க ஒரு டவுட் வந்து வரும். என்னன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல என்கிட்ட ஓபிசி இல்ல ப்ரோ. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட்ல குடுத்திருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் இருக்கு. நான் அத அப்ளை பண்ணல. குடுக்கலாமா? தாராளமா குடுத்துக்கலாம். பட் ஆனா எக்ஸாம்லாம் வச்சு நெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த டயத்துக்குள்ள நீங்க வந்து ஓபி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இ-சேமத்திலே அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 1 வீக்ல இருந்து 2 வீக்குள்ள நீங்க வந்து வாங்கிக்கலாம். அண்ட் ஃபைனலா பேமெண்ட். பேமெண்ட் வந்து கேட்டகரிஸ் வைஸ் வந்து இருக்கிறவங்க பண்ணிக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு நீங்க அந்த கம்யூனிட்டி வந்து கேட்டகரிஸ் வைஸ்ல சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஃபீஸ் வந்து அன்எனேபிள் வந்து ஆயிரும். ஸோ அதனால கவலைப்பட தேவையில்ல. ஸோ இதுதான் இதுக்கான ப்ராப்பரான அஃபிஷியல் டீடைல். ஒரு ஸ்டேட் பேங்க் மூலியமா நமக்கு தந்திருக்காங்க. அதுலேருந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம போலாம். சேலரியுமே வந்து நமக்கு வந்து ரூ. 15,000 அப்படின்றது ஒரு பேசிக்கான ஆரம்பப்படி நிலைக்கு நல்ல சேலரி தான். ஸ்டேட் பேங்க் அப்படின்ற ஒரு பிராண்ட்லயும் நீங்க வேலை பார்த்துக்க போறீங்க. பெரிய டார்கெட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்ரண்டிஸ்ஷிப்ல நீங்க வந்து வேலை பார்க்க போறீங்க. ஓகே. இந்த டியூரேஷன் எத்தனை நாள் இருக்குன்னா 2 இயர் வந்து இருக்கும். 24 மாசங்கள் வந்து இந்த டியூரேஷன் வந்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த ஜாப்ஸ் பத்தி நிறைய அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். காலையிலே வேலை வாய்ப்பு பத்தி போட்டிருந்தோம். வீடியோ இன்ட்ரோலையும் சொல்லியிருந்தேன். மறக்காம அந்த ஜாபுக்கும் அப்ளை வந்து பண்ணுங்க. இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன். டாடா.